நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அநேகருடைய வாழ்க்கையிலே அலைந்து அலைந்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன். நான் அலைகிற அலைச்சலை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, அறியவே முடியாது. மனுஷர்கள் என் அலைச்சல்களை பார்க்கும் பொழுது வீணாக அலைகிறாள் என்று சொல்வார்கள். ஏனோ அலைகிறாள், இது எதற்காக அலைகிறாள் என்று தெரியவில்லை என்பார்கள். என் அலைச்சல்களை பார்த்து அநேகர் கேலி செய்வார்கள், அநேகர் என்னை நிந்திக்கவும் செய்வார்கள். ஏன் அலைகிறேன் என்று சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் நம் அலைச்சல்களை அறிந்திருக்கிற எண்ணி இருக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் நம்முடைய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அலைகிற அலைச்சல் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறாராம். இந்த உலகத்தில் யார் அறிந்தால் என்ன, அறியாவிட்டால் என்ன, நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை படைத்து நம்மை சிருஷ்டித்து நம்மை அழகாய் உருவாக்கின நம் தேவன் நம்முடைய அலைச்சல்கள் என்னதென்று அவர் அறிந்து வைத்திருக்கிறாராம். நானும் நீங்களும் அலைகிற அலைச்சலை இந்த உலகம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அவைகளை என்ன செய்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். ஏன் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் என்று சொன்னால், தாவீது அலைந்து அலைந்து சோர்ந்து போன எல்லா சூழ்நிலையிலும் இந்த சங்கீதத்தை அவன் பாடினான். அவன் பாடின சூழ்நிலை அப்போ ஏற்பட்ட சூழ்நிலை. பெலிஸ்திய ராஜாவினுடைய சமூகத்தில் போய் நின்று அவனை ஒரு கைதியாக மாட்டிக்கொண்ட அந்த சூழ்நிலையில் பாடின பாடல் தான் இது. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். சவுலுக்கு பயந்து ஒவ்வொரு இடமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் செய்த தவறுதான் என்ன? அவன் ஒரு தவறும் செய்யவில்லை. தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கர்த்தர் ஒரு உயர்வை தரும் பொழுது நாம் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியத்தை நாம் காண்போம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், நான் மாத்திரம்தானே இப்படி அலைகிறேன். எல்லாரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், நான் மாத்திரம் இங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும் பொழுது எத்தனையோ முறை நாம் கண்ணீர் வெடித்திருக்கிறோம் அல்லவா? என் கண்ணீரை காண்கிறவர் ஒருவரும் இல்லை, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி. ஆனால் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவருடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தீர்மானமாய் சங்கீதக்காரன் சொல்கிறான். அந்த சங்கீதக்காரனை எப்படி இந்த சூழ்நிலை சொன்னான் தெரியுமா? 1 சாமுவேல் 21 10 நீங்கள் 15 வரை வாசிப்பீர்களானால் அந்த வசனம் சொல்கிறது, அவன் அங்கே இருந்து தப்பி ஆகீஸ் என்னும் ராஜாவினிடத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறான். அங்கே ஏதாவது சம்பவம் நடக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லப்பட்ட மனிதன் இவன்தான் என்று சொன்ன உடனே இவன் ஏதாவது நமக்கு செய்து விடுவான் என்று சொல்லி அந்த ராஜ சமூகத்துக்கு இழுத்து செல்லும் பொழுது அங்கே இவன் நல்ல ஒரு சாமர்த்தியமாய் தன்னை ஒரு பைத்தியக்காரனைப் போல பித்தங்கொண்டவனைப் போல என்ன செய்கிறான், அங்கே நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பாருங்க அவனுடைய கஷ்டம். தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க ஒவ்வொரு இடமாய் ஓடுகிறான். என் ஜீவன் அழிந்து விடும், எப்படியாவது யார் கையில் சிக்கி நான் அழிவேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது, மரணம் என் அருகில் இருக்கிறது என்று சொல்லி தவிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில்தான் ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்து என் முன்னால் எடுத்திருக்கிறீர்களே என்று சொல்லி அந்த ராஜா அனுப்பி விடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் நாம் இப்படித்தான் தப்பித்துக்கொள்ள வழி தெரியாமல் ஏதேதோ செய்து தப்பித்துக் கொள்கிறோம் அல்லவா? அலைந்த அலைச்சல்களை பார்க்கும் பொழுது என் சத்துரு கையில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது, எப்படியாவது நான் தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில் தப்பித்துக்கொள்ள நம்மை நாமே எப்படியெல்லாம் நடிக்கிறோம், பேசுகிறோம்.
சாமர்த்தியமாய் நடந்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய எல்லா அலைச்சல்களையும் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் அதனால தான் தெளிவாக சொல்கிறான், நான் அலையும் போதெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என் கூட தான் இருந்தார். நான் அலையும் பொழுது, நான் ஓடும் பொழுது, நான் கண்ணீர் சிந்தும் பொழுது, எல்லா நேரங்களிலும் என் கூட தான் இருந்தார். அவர் என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார், அவைகளை எண்ணி இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீருக்கு இந்த உலகம் எந்த பதிலும் சொல்லாது. இந்த உலகத்தின் ஜனங்களும் எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை நம் கண்ணீரை பார்க்கிற ஒரு சிலர் நம்மோடு சேர்ந்து அழுவார்கள், அவர்களால் முடிந்தது அதுதான். வேறு ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நம் முன்னால் துக்கப்படுவது போல காட்டிக்கொண்டு பின்னால் போய் இவர்களுக்கு வேலையே இல்லை, இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டு தான் இருப்பார்கள், எப்பொழுதுதான் இவங்க ஒரு நாளாக சிரிக்கிறதை நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி நம்மை கேலி செய்வார்கள். ஒரு சிலர் நமக்கு முன்பாகவே எப்பொழுதும் கண்ணீர் வடிக்காதே, சிலர் எங்களுடைய வீடுகளில் வந்து கண்ணீர் வடிக்காதீர்கள் என்று சொல்லி நம்ம அவமானப்படுத்துவை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரா, நம்முடைய கண்ணீரை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார், அவைகளை எல்லாம் துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவைகளை அவருடைய பையிலே சேர்த்து வைத்து என் பிள்ளை எவ்வளவாய் கண்ணீர் சிந்தி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. அடுத்ததாக எடுத்து வாசிப்போம், சங்கீதம் 6:6 நாம் வாசிப்போம். நம்முடைய தேவன், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இரவு வேளையில் செய்தி கேட்கிற நீங்கள் ஒருவேளை உங்கள் பெருமூச்சு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமூச்சு உண்டு. என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ரா முழுவதும் படுக்கையில் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? என் அழுகை யாருமே பார்க்கக்கூடாது, எந்த மனுஷனும் நான் அழுகிற அழுகையை பார்க்கக்கூடாது என்று சொல்லி இரவிலே உங்கள் தனி அறையில், உங்கள் படுக்கை அறையில் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் படுக்கையை உங்கள் கண்ணீரால் நினைக்கிறீர்களா? இவைகளெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த உலகத்தில் என் கண்ணீர் யாருக்குமே தெரியாது, நான் யாருக்கு முன்பாகவும் அழ மாட்டேன். ஒரு சிலரை பார்த்தா அழவே மாட்டாங்க, கல் நெஞ்சம் உள்ளவர்கள் என்று சொல்லுவோம். அவர்களோடு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசினால் தான் தெரியும், அவர்கள் உள்ளத்திலும் நிறைய காயங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், துக்கங்கள் இருக்கும், அவர்கள் உள்ளத்தில் சோகங்கள் இருக்கும். ஆனால் அந்த சோகத்தையும் கண்ணீரையும் காண்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர்தான் நம்முடைய இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்க முடியும். இந்த உலகத்தில் யாராலும் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. இரவு முழுவதும் என் படுக்கையை நான் கண்ணீரால் நனைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே சிந்தாத கண்ணீரை நான் சிந்தி கொண்டிருக்கேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் கண்ணீர் சிந்துகிறேன். என் சிறு வயது தொடங்கி இந்த நாள் வரை நான் கண்ணீர் சிந்தி கொண்டு தான் இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நாள் இரவில்லை, பல நாள் இரவுகள் என் கண்ணீரானால் என் படுக்கையை நனைக்கிறேன், நான் படுத்திருக்கிறேன், ஆனால் என் தலையணையெல்லாம் நனைந்து விட்டது என்று சொல்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அடுத்ததாக நான் வாசிப்போம், சங்கீதம் 32:9. 39:9. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும், என் பிதாக்கள் எல்லாரையும் போல என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். ஒருவேளை நாம் கண்ணீர் சிந்தும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். இந்த உலகத்தில் நாம் கண்ணீர் சிந்தும் போது அநேகர் மௌனமாக இருக்கலாம். ஏதாவது நம்ம பேசுனா நம்ம இடத்துல வந்து உதவி கேட்டு விடுவார்களோ, ஒருவேளை நமக்கு பணம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்வோம், கடன்காரர்கள் நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள் சொல்லும்போது நம்மையும் அறியாமல் நம்முடைய கண்களில் கண்ணீர் சொரியும். அந்த சூழ்நிலையில் நம்மை பார்க்கிறவர்கள் ஒருவேளை தருணம் பார்த்து என்ன செய்வாங்கன்னா எழுந்து ஓடி போய் வருவார். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. என் பிள்ளை பெற்ற கடனை, என் பிள்ளையின் ஆசீர்வாதத்தில் இருக்கிற குறைச்சலை நான் நீக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை அற்பமாய் எண்ணாத தேவன், அந்த கண்ணீரை பார்த்துவிட்டு அப்படியே போகிற தெய்வம் அல்ல. அந்த கண்ணீர் எதனால் வருகிறது, அதை எப்படி துடைப்பது என்று சொல்லி நான் அறிகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை அற்பமாய் எண்ணாத தேவன், கண்ணீரை புறக்கணியாத தேவன் நம்முடைய தேவன் என்கிறபடியால் அவரிடத்தில் நம்முடைய கண்ணீரை சிந்துவோம். அடுத்ததாக வாசிப்போம், சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால்
இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஆமென். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே என்ன செஞ்சுட்டான்? உணவாய் மாறியதான். இன்னைக்கு நான் சாப்பிடும்போது கூட, என் சாப்பாட்டில் கை வைக்கும்போது கூட நான் அழுதுகிட்டே தான் இருக்கிறேன். நான் சாப்பாட்டோட சேர்த்து என் கண்ணீரையும் சாப்பிடுவது போல இருக்கிறது. ஒரு சிலர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது கண்ணீர் சொந்தும் பொழுது அந்த கண்ணீரெல்லாம் அந்த தட்டில் அப்படியே விழும். நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறோம்ல. துக்கம் தாழ முடியாத போது, வேதனை என் நெஞ்சை நிறைக்கும் பொழுது அவையெல்லாம் கண்ணீராய் மாறும். அந்த கண்ணீர் அவர்களுக்கு உணவாய் மாறும். எத்தனை பேருடைய கண்ணீர் இன்றைக்கு உணவாய் இருக்கிறது. நான் சாப்பிட முடியலைங்க, நான் அழுது அழுது என் வயிறெல்லாம் நிறைந்து போயிற்று, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது கூட அப்படிதான் கண்ணீர் சிந்திருப்பான். ஏன் தெரியுமா? எல்லாராலும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவனுடைய பலன் இருக்க மட்டும் அவன் அழுதானா. அப்போ எந்த அளவுக்கு அவன் அழுதிருப்பான். எல்லாராலும் நெருக்கப்பட்ட போது தன்னிடத்தில் இருக்கிற பலன் ஓய்ந்து போக மட்டும் அவன் அழுது கொண்டே இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நான் அழுது கொண்டே இருக்கிறேன். என் கண்ணீர் தான் எனக்கு உணவாக இருக்கிறது. நாள் முழுவதும் நான் அழுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அழுகிறேன். ஏன் அழுகிறேன் எனக்கே தெரியல. ஆனால் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. என் கண்ணீருக்கு என்றைக்கு பதில் வரும்? என் கண்ணீருக்கு என்றைக்கு ஒரு முடிவு வரும்? என் கண்ணீர் எப்பொழுது மாறும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் சிந்துகிறீர்களா? உங்கள் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அவைகள் அவருடைய கணக்கில் இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் கண்ணீர் சிந்துகிறோமோ அதை விட மேலான அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற நம்முடைய ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 116:8. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். ஆமென். என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தீர். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நீ அழாதபடிக்கு உன் கண்களை என்ன செய்? காத்துக்கொள். இன்னைக்கு எடுத்த உடனே என்ன வரும் தெரியுமா? ரொம்ப வேதனை சூழ்ந்து கொள்ளும்போது, நெருக்கம் வரும் பொழுது நம்முடைய கண்களில் நம்மையும் அறியாமல் கண்ணீர் வரும். எவ்வளோதான் அடக்கி பார்த்தாலும் என்னால் என்ன செய்ய முடியல, அடக்கவே முடியல. என்னால் கண்ணீர் விடுவதை தவிர வேறு வழியும் எனக்கு தெரியல. என் இருதயமெல்லாம் அப்படியே துக்கித்து போய் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் கண்கள் எல்லாம் குளமாய் நிற்கிறது என்று சொல்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். இந்த கண்ணீர் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா உணவானது. அதே நேரத்தில் அவங்க படுக்கை அது நினைத்தது. இந்த கண்ணீருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் கண்களை கண்ணீருக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நான் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கு அவர் பதில் சொல்கிற தேவன், அவைகளை கணக்கில் வைக்கிற தேவன். அந்த கண்ணீருக்கு அவர் என்ன செய்கிறாராம்? பதில் கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆமென். தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த கண்ணீரை எல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. என்னுடைய கண்ணீர் எப்பொழுதுமே நான் அழுது கொண்டு இருக்கிறேன். என் கண்களை கண்ணீருக்கு விளக்குங்கப்பா. என் கண்களை கண்ணீருக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எனக்குள்ளாய் ஒரு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். என்னதான் புயல் வீசினாலோ என் கண்களில் கண்ணீர் விடாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் கண்களை கண்ணீருக்கும், சங்கீதக்காரன் அழகா சொல்கிறான், என் கண்களை கண்ணீருக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன். சங்கீதம் 126:5 வாசிப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஒரு நாளில் நான் அதிகமாய் கண்ணீர் சிந்தினேன். எங்கே தெரியுமா? தேவ சமூகத்தில். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணீரை மனிதர்கள் முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சிந்த சிந்த அந்த கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் எனக்கு கண்ணீர் வரும், அழுது புலம்ப வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் துக்கம் அப்படியே வந்து நம்மை ஆழ்த்தும். அந்த சூழ்நிலையெல்லாம் நான் ஒரே ஒரு காரியத்தை செய்வேன். தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட, ஆண்டவரே என்னுடைய துக்கம் இதப்பா, என்னுடைய வேதனை இதப்பா, ரூபாரி கனாவா. ஒருவேளை உங்களை யாராவது துன்பப்படுத்தும் பொழுது நான் என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாத போது நம்முடைய துக்கத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் கண்ணீராக ஊற்றும் பொழுது கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்நாள் ஒவ்வொரு வருடமும்
பெனினானால் கொடுமைப்படுத்தப்பட்டாள். மலடி என்று சொல்லி கேலி செய்யப்பட்டாள். எல்லாவற்றிலும் அவள் அவமானப்படுத்தப்பட்டாள், சிறுமைப்படுத்தப்பட்டாள். ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் என்ன செய்தாள்னா, தேவ சமூகத்தில் போய், ஆண்டுடைய சமூகத்தில் போய் அவளுடைய இருதயத்தை ஊற்றினார். வசனம் சொல்கிறது, அவளுடைய உதடுகள் மாத்திரம் என்ன செஞ்சுதான், அசைந்ததான், சத்தம் வரவே இல்லையா. அந்த அளவுக்கு அவளுடைய துக்கம் பெரிதாக இருந்தது. சத்தமிடாதபடி தேவ சமூகத்தில் நின்று அன்னாள் அழுது கொண்டே இருந்தார். எதற்காக தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்னை பார்க்கிறவர்கள் என்னை மலடி என்று சொல்கிறார்கள், பிள்ளையற்றவள் என்று சொல்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய இடங்கள்ல குழந்தை இல்லையா, ஏதோ ஒரு குறைபாடு நம்ம இடத்துல உண்டா, பணம் இல்லை, வசதி இல்லை, ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் நம்மை புறக்கணிக்கிற உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறோமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யமும், எல்லா நலனும், எல்லா பேரும் புகழும் இருந்தால்தான் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை சேர்த்து கொள்வார்களே தவிர, இல்லை என்றால் எந்த இடத்திலும் நம்ம மதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல, மிதிக்கப்படத்தக்கவர்களாய் மாறுவோம். ஆனால் அன்னால் தெய்வ சமூகத்தில் போய், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லாத நிமித்தோ நான் கண்ணீருக்கு ஆளானேன் என்று சொல்லி அந்த கண்ணீரை தேவ சமூகத்தில் விதைத்தாள். அவள் கண்ணீரோடு விதைத்ததுனால சாமுவேல் என்ற ஒரு மகனை கெம்பீரத்தோடே அறுவடை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு உங்களுடைய கண்ணீர் எல்லாம் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷங்க முன்னாடி நான் அழவே கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு நான் கடினப்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா என் இருதயத்தை அப்படின்னு சொல்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பாய் உங்களுடைய கண்ணீரை சிந்துங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து, உன் ஆயுசு நாட்கள் முடிந்தது, உன் வீட்டு வேலையெல்லாம் என்ன செய், ஆயத்தப்படுத்தி அதெல்லாம் முடிச்சிரு, என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சிரு, ஏன்னா மரணம் சம்பவிக்க போகிறது என்று சொன்னபோது அவன் சுவர் புறமாய் திரும்பி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தான். அந்த கண்ணீர் தேவனை அசைத்தது. அவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 ஆண்டுகளை நான் கூட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீருக்கு பலன் உண்டு, கண்ணீருக்கு வல்லமை உண்டு. கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் கண்ணீரை விதைக்க விதைக்க நாம் கம்பீரமாய் அறுப்போமே அன்றி ஒரு நாள் நாம் தோற்று போவதில்லை. வெளிப்படுத்தின சொல்லியிருக்கிறது, தேவன் தாமே அவர்கள் முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைக்கிறவர் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், நம்முடைய முகங்களில் வடிகிற எல்லா கண்ணீரையும் நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் துடைத்தெறிவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய தாயோ தகப்பனோ நம்மோடு பிறந்தவர்களோ நம் கண்ணீரை துடைக்கும் பொழுது எத்தனை சந்தோஷம் அடைகிறான். ஆனால் நம்மை உருவாக்கினவர், கருவிலே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், கருவிலே நாம் சிதையாமல் பாதுகாத்தவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற நாள் மிகவும் சமீபம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திற்காக, என் பிள்ளையினுடைய காரியத்திற்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். என் ஆண்டவரே, நான் எங்கே போவேன், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னவாய் முடியும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை, என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களா? உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிறவர், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் இந்த மாலை வேளையில ஆண்டவரே, என் கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர், என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை எல்லாம் உங்க துருத்தியில வைத்து அவைகளுக்கு ஏற்ற பலனை நீங்க கொடுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இரவெல்லாம் கண்ணீர் வடித்து வடித்து என்ன செய்வதென்றே நான் தெரியாத ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டிருக்கிறேன். என் கண்ணீருக்கு யாராவது பதில் சொல்வார்களா? நிச்சயமாய் மனிதர்களால் பதில் சொல்ல முடியாது, ஆனால் தேவனால் உங்கள் கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கேயும் கடந்து போக மாட்டார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய், உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவராய் இருப்பார் என்று ஒரு நாளும் உங்கள் கண்ணீரை ஏளனமாய் பார்க்கிற தேவன் அல்ல, அவைகளை கணக்கில் வைக்கிறவர். அப்படி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுக்க செய்கிறவர், சாட்சியாய் நிறுத்துவர், அந்த கண்ணீரிலிருந்து விடுவிக்கிறவர் உங்கள் மத்தியில் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறார். அந்த கண்ணீரை, அந்த அலைச்சல்களை தேவ சமூகத்தில் நம்ம எல்லோரும் வைத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கிற தேவன் என்று சொல்லி என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், என் கண்ணீரை உம்முடைய கணக்கில் வைக்கிறவர், உம்முடைய துருத்தியில் வைக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் நீர் கணக்கு வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்முடைய கரங்களில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. என் கண்ணீருக்கு காரணமான ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால இந்த கண்ணீருக்கு நீர்
பதில் கொடுப்பீராக. ஒவ்வொரு துளி கண்ணீருக்கோ இப்பொழுது என் தேவாதி தேவன் பதில் தருகிறபடியா ஸ்தோத்திரம். ஏசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே வேளாதுரிவிக்கரவா அவர்கள் வாழ்க்கையிலிருந்து துடைத்திருந்து அவர்கள் முகங்களில் வடிகிற அந்த கண்ணீரை என் தேவ கரம் துடைக்கிறபடியா ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லோரையும் கம்பீரத்தோட ஒரு சாட்சியாய் நிறுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. கண்ணீர் யாவை துடைத்திருந்து சாட்சியாய் நிறுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பாராக. ஆமேன் ஆமேன்.